இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே திமுகவை தவிர்த்து, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தவிர்த்து மிச்ச எல்லா கட்சியிலையுமே மிக முக்கியமாக ஒவ்வொரு அணிகளாக, பல்வேறு அணிகளாக சிதறி கொண்டிருக்கும் போது, இங்க 2026 எலெக்ஷன்ல மிக முக்கியமாக எந்த அணிக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் ஒரு பலமான அணியாக தெளிவாக தெரிய போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதில் மிக முக்கியமாக திமுகவின் தலைமையில் இயங்கக்கூடிய அணியில் இன்றைக்கு காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளும், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற கட்சிகள் இருக்குங்கிற சூழ்நிலையில இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைமையில என்டிஏ கூட்டணி உருவாகி இருக்குது. அந்த என்டிஏவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவை தவிர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கால சூழ்நிலைகளை எங்களோடு கூட்டணி சேர வாருங்கள் வாருங்கள்னு பல காலமாக, பல மாதங்களாக அவர் போகக்கூடிய ஒவ்வொரு ரோட் ஷோலையும் சின்ன சின்ன கட்சிகள் மேற்கொண்டு அவர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இலவு காத்த கிளி போல உட்கார்ந்து கொண்டே இருந்தது தான் மிச்சம். ஏன்னா தாவேகாவினுடைய ஒரே ஒரு கொடியை பார்த்து கொண்டு தாவேகா எங்களுக்காக கொடி அசைக்க வந்துருது நினைச்சு அவர் புலாகிதம் அடைந்து அந்த கட்சிக்காக நாங்கள் போராட்ட களத்தில் தாவேகாவுக்காக எது நடந்தாலும், எந்த கீறல்கள் நடந்தாலும் நான் முதல் ஆளாக வந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியை உறுதி பண்ண நினைச்சாரு. ஆனால் தாவேகா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லைங்கிறத திரு விஜய் அவர்கள் கடந்த ஒரு கூட்டத்தில் தெள்ள தெளிவாக எங்களை நோக்கி என்னை சிஎம்மாக ஏற்றுக்கொண்டு யாராச்சும் வந்தாங்கன்னா வாங்க அப்படிங்கிறத முகத்தில் அரைஞ்சாத போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தெரிவிச்சதை நம்ம பார்க்குறோம்.